இலங்கையைச் சேர்ந்த சக்திவேல் மஞ்சுளா தம்பதிகள் நடத்துகின்ற வெற்றிவேல் டிராவல்ஸ் மூலமாக இந்த பக்தர்கள் அனைவரையும் ஆன்மீக பயணமாக சமயபுரம், திருப்பட்டூர், திருவண்ணாமலை, ஆதி திருவரங்கம் மற்றும் திருப்பதி, அலமேலுமங்கா, காளஹஸ்தி திருக்கோயில் வருகின்ற வரையில் திருத்தணி முருகனை தரிசனம் செய்துவிட்டு காஞ்சி காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரநாதர் ஆலயத்தையும் தரிசித்து அழைத்து வர புறப்படுகிறார்கள். இவர்களுடைய ஆன்மீக பயணம் சிறப்பிக்க இறைவனை சிறப்பாக அமைய வேண்டும் என்று இறைவனை பணிவுடன் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். கிருஷ்ணவேதா சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ள அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்மீக பயணங்களுக்கு ஏற்ற வசதிகளை செய்து கொடுப்பதில் சக்திவேல் மஞ்சுளா தம்பதிகள் மிக அருமையாக பணியாற்றுவார்கள். இதுதான் வெற்றிவேல் டிராவல்ஸ். இது இலங்கையில் அமைந்துள்ளது. இவருடைய தொலைபேசி எண்ணை இந்த பதிவில் அடியேன் வழங்கியிருக்கின்றேன். ஆன்மீக பயணங்களில் இவர்கள் செய்யும் பணி அற்புதமான பணி. இவர்கள் அனைவரையும் பத்திரமாக அழைத்து சென்று அனைத்து ஆலயங்களிலும் தரிசனம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று மனப்பூர்வமாக மன மகிழ்ச்சியுடன் இறைவன் அருளை பெற்று பின் ஊர் வந்து சேர்க்கின்ற பொறுப்பை மிகவும் கவனமாக தன் வீட்டு பிள்ளைகளைப் போல அழைத்து செல்வதில் இவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை. இதை இறைவன் அவர்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அதனால் இறைவனை பணிவுடன் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இணைந்து செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து தெய்வங்களின் ஆசி கிடைக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் தூக்கத்தை எழுப்பி விட்டாச்சு.
நல்லா நல்லா நல்லா. சமயபுரம் ஆலயத்தில் தரிசனம் முடித்து எங்கள் பக்தர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 10, 8, 6 சமயபுரத்தாலை தரிசனம் செய்த பக்தர்கள் அமைதியான முறையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்க கிறிஸ்வேதா சேனல் மூலமாக அம்பாளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அர்த்த மண்டபம் ஓய்வெடுக்கும் மண்டபமாக அமைந்துள்ளது. பக்தர்களுக்கு இன்று கூட்டம் சிறிது குறைவாக இருந்தாலும் அம்மனுடைய தரிசனம் அனைவருக்கும் சிறப்பாக கிடைப்பதில் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கு நன்றியை சக்திவேல் மஞ்சுளா தம்பதியினருக்குத்தான் நாங்கள் வழங்க வேண்டும். எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட்டு. பாண்டியம்மா 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 எங்கே இருக்கா? எல்லாரும் தெரியுவா? ரைட்டு.
இது வந்து திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். பிரம்மன் அருள் புரியும் பிரம்மன் பூஜித்த சிவலிங்கம் உள்ள வழிபாட்டு ஸ்தலம். ஜாதக பரிபாகங்கள் பூஜை செய்ய ஏற்ற இடம். ரைட்டு. இதுதான் ஆதி திருவரங்கம் என்று அழைக்கப்படும் திருக்கோயில். இந்த கோயிலில் புனரமைப்பு பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றன. இப்போது இலங்கையைச் சேர்ந்த சக்திவேல் மஞ்சு தம்பதிகள் எங்கள் அனைவரையும் இந்த கோயில் தரிசனத்திற்காக அழைத்து வந்துள்ளார்கள். திருவரங்கம் சாமி அங்கே இருக்க, அங்கே நில்லுங்க. இதுதான் எங்களை அழைத்து வந்துள்ள சக்திவேல் மற்றும் மஞ்சு தம்பதிகள். இவர்களுக்கு பக்தர்கள் சார்பாக அனைவரும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆதி திருவரங்கம் சன்னிதானத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை கிடைத்தது எங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அனைவருக்கும் எம்பெருமான் பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சார், நம்ம நெல் சேமிப்பு கிடங்கு, தானிய சேமிப்பு கிடங்கு, எடுக்கிறதுக்கு அங்கங்க வாசல் மாதிரி போட்டுருக்காங்க. அந்த 4 பக்கம் வாசல் இருக்கா? இந்த இடத்துல வாசல், அது வாசல். இந்த ஊர் என்ன ஊர்? இந்த ஊர் பேர் என்ன? ஆதி திருவரங்கம். இந்த ஊர் பேர் இருக்குங்களா? வார ஆதி திருவரங்கம். ஆதி திருவரங்கம் சன்னிதானத்தில் அமைந்துள்ள நெற்களஞ்சியம் வந்து ஆதி காலத்தில் தானியங்களை சேமிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஷேர் இந்த கோயிலுக்குள் அமைந்துள்ளது. அங்கே எடுப்பேன். இங்கே லைட் இருக்கிறதா இருக்காது, வெளியில் இருக்கு. ரைட்டு. இதுதான் ஆதி திருவரங்க கோயிலில் அமைந்துள்ள தானிய சேமிப்பு கிடங்கு ஷேர். இந்த வடிவமைப்பில் 4 பக்கமும் வாசல் எடுத்து வருவதற்கு வாசல் அமைத்துள்ளார்கள். ஆதி திருவரங்க புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது திருவண்ணாமலை அம்பனியம்மன் கோபுரம் தரிசனம். சிந்தைகளெல்லாம் எங்கெங்கோ அலைவாயை விட்டு கொண்டு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை பயன் யாரும் கிடையாது.
திருவாசகமா படிக்கும். பல பேருக்கு தெரியும், ஏதோ சொல்கிறோம் என்பதற்காக ஒவ்வொரு எழுத்தும் அச்சரம் எப்படி சொல்றாரு? தமிழை அறியாத வேற்றுமொழியை பேசியது திருவண்ணாமலை வாரியாப்பார்கள் சொன்ன முருகப்பெருமான் மீண்டும் என்னை இன்னொரு தாய் வயிற்று பிறக்க வைக்க, இன்னொரு தாயார் வயிற்றிலே என்னை பிறக்க வைக்க. ஏன் தெரியுமா? அந்த தாயாருடைய ரத்தத்தை எல்லாம் பாலாக குடிக்கக்கூடிய செயலை தயவு செய்து தெரிவித்தார். மீண்டும் பிறகு இருக்கக்கூடாது. புனிதவதியார் என்று போற்றப்படும் அந்த காரைக்கால் அம்மையும் சிவனார் தோன்றி பேசுகிறார். அம்மையே யாது வர வேண்டும் என்று சொல்லுகின்ற போது பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் எப்பொழுதுமே ஊரினை நாட்டினை உலகினை ஒன்று சேர்க்கக்கூடியது நாளினை பத்திரிகை. அன்னைவோ பங்கிரிவோ அன்னை வயிற்றில் பிறந்த கொள்ளைப்போ நல்ல குணமறிய அருளை கோபுரத்தில் வீட்டிருக்கும். அவர் என்ன கடவுளியா? செல்வ கடவுளையை கைதொழுதல் திருத்தல மல்லியை படிக்கக்கூடியவர்கள், திருவண்ணாமலையுடைய தலைவர்களாக படிக்கக்கூடியவர்கள், உலகத்திலே எல்லா தளத்திலும் சிறப்பு உண்டு என்பதால் திருவண்ணாமலை ஒரு மாபெரும் சிறப்பு. எந்த தளத்திலும் ஒரு சிறப்பு அடிக்கடி சொல்லிக் கொண்டே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே திருத்தலம் இந்த உலகத்தில் உள்ளது என்று சொன்னார். அதுதான் திருவண்ணாமலை. அயனோடு மாறியானை பழகொடி பரப்பில் பறந்த நின்றாயே தொண்டனை பணியுமா பணியே சம்பரம் பொருளே சசிகண்டா சிகண்டா சாமகண்டா வண்டவானா நல்பெரும் பொருளாய் உரைத்தல துண்ணை என்னுடைய நாவினில் நாவினார் உள்ளத்து அளவில முன்னை தந்த புணம் பரதாளே கற்பகமுலகை அன்பனை கருதும் திருமணாய் பிறந்த வெளியே கையங்கள் மகான் இப்படியெல்லாம் பார்க்கிறார். ஆண்டாளுடைய பணியை கொண்டு தங்கள் தமிழ்வாரை முப்பது தப்பாது பரிசரித்தால் ஏழைக்கு மாணவர்கள் நெருங்கில் திருமணத்தில் சேர்ந்த திருமணம் நெருங்கிக்கும் திருமணம் பெற்று திருமணம் பெற்று நல்ல பொருளை எத்தனையோ ஆயிரம் வருடங்கள் தொன்மையானது என்று சொல்லப்படும் அத்தனை பொருட்களுக்கும் பழமையானவன் எம்பெருமான். என்னுடைய அண்ணாமலையான சாதாரணமாக காலமாக பர்த்டே கொண்டாடணும். வாழ்க்கை என்பது ஒரு சிறு கோவில். எந்த நேரத்தில் கோயிலுக்குள்ள அப்பர் நடந்து ஆலயத்திற்கு நுழைகின்ற போது எப்படி வரணும்? கிரிவலம் மகிழ்ச்சியை படிச்சுட்டு எந்த
இப்படித்தான் சொல்லணும். இது எல்லாமே நமக்கு பற்றி எடுத்தாங்க. அப்ப நடுவில் போகக்கூடாது. தேடி தேடி வந்தார்கள் சித்தர்கள், தேடி தேடி வந்தார்கள். ஞான சகோதரை பாவின் அழிக்கும் மலை அண்ணாமலை யோகிராம் சூரத்குமார் வந்தார். அயோத்திய பெற்ற நான் அண்ணாமலையின் அயோத்திய பெற்ற நான் அண்ணாமலையின் சுற்றிக்க பகவான் ராமர் 10 வயதில் வந்தார். பாதாள நெல்ல மொட்டனாக்கா என்னை கூப்பிட்டுவோ அதுபோல எந்த திருத்தலத்தில் உள்ள வழிமுறையும் இல்லாத ஒரு அற்புதமான வழிபடுத்த பார்த்து இருந்தார்கள். இறைவன் ஒருவன் அவர்தான் ஸ்லோகம் சொல்லலையா? அறவராமா அடிவாரத்திலிருந்து பார்க்கிறோம். அண்ணாமலையான் அடிக்கவலம் அப்ப காலகாலத்துக்கு இருக்கக்கூடிய பின்னை குடும்பம் பேசியது இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் யுகத்தில் கூட அண்ணாமலையார் நடராஜா வடிவத்திலே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்று சொல்லக்கூடிய அணு துகள்கள் கண்ணுக்கு தெரியாத மிக 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 சிறிய அணு துகள்கள் வடிவத்தில் கூட நடராஜா தத்துவத்தில் இருப்பதாக கைது. ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு அறிவியல் இல்லாத இடத்துல பெட்ரோலுடைய மூலப்பொருளை அண்ணாமலையில் தான் கண்டாதான் கண்டுபிடிக்க முடியும். மனிதன் எழுதக்கூடிய பேப்பரை கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த பேப்பருக்குரிய மூங்கிலை அண்ணாமலையார் தான் கொடுக்கணும். மூலம் இல்லாமல் முறைப்படி எதுவுமே கிடையாது. மனிதன் பிறப்பெடுக்கலாம். ஆனா அந்த பிறப்பிற்குரிய சாதியை அண்ணாமலையார் தான். செடி விருட்சமாகலாம். விருட்சமாக இருக்கக்கூடிய அந்த செடி அதுக்கு தேவையான விதையை அண்ணாமலையார் தான் கொடுக்கணும். நல்ல கவனமா கவனிக்கணும். இன்னும் கண்டுபிடிக்கணும். சந்திராயி நாடு இல்லையா, கட்சி பிரிணாமத்தை நல்லா தெரியுதா நம்முடைய செடிகளில் அடைபடாத ஒரே ஒரு உறுப்பு உலகத்தில் உண்டு என்று சொன்னால் நம்முடைய செடி. செடிகளுக்கு அவ்வளவு பெரிய பெருமையா முன்னடியா தான் மணிவம் எவரெல்லாம் அடைகிறார்கள். சிவனாரை எவரெவரெல்லாம் அடைகிறார்களோ அந்த சிவனாரை வணங்கக்கூடிய அந்த திருக்கூட்டத்தை நாங்கள் வணங்குவோம். இனவன் தெரிவிக்கிறது. நல்ல கவனிங்க. ஒழித்து வராங்க என்பதற்கு முன்னால் அவருடைய பாதத்தில் விழித்து வணங்குவோம். நாம சென்று வந்தவுடனே அவருடைய பாதத்தில் விழித்து வணங்குவோம். ஏன்னாக்க அந்த மண்ணை விதித்து இங்கு வருகின்ற அப்படியே இந்த அகத்தியரை சேர்த்து எடுத்து அந்த இறைவனுடைய திரு காட்சி நாம் மனதாக பற்றி வைக்க சொல்ற எல்லாரும் சொல்லக்கூடியவர்கள் அவன் அப்படியே ஒரு தெரிய மாட்டாங்க. இல்ல இல்ல தெரிய மாட்டாங்க. என்ன பாக்குறீங்க? நல்லா தெரியுதுல. நமக்கே தெரிய தெரியுமா? இதா
அது கண்ணு இல்ல. அதுக்கு மேல அந்த அந்த கழுத்து வெள்ளை கலர் மேல இந்த அவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து அது ஒரு போட்டோ ஆமா 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 கழுவுக்கு நேர போட்டோ இல்ல கீழே இதா அதான் மஞ்சு இந்த இதா இதானே இதானே இந்த உட்காந்துக்காரா ஆமா ஏ அப்பா அழகா நிற்கிறாரா அதான் இவர் தானே? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. சாமியை காமிக்கவே பெரிய புண்ணியம். அவர் தான் உட்காந்துருக்காரு. அப்புறம் ஒரு அம்மா காமிச்சிச்சுல நமக்கு இந்த இருக்காங்களா? இந்த உட்காந்துருக்காரா? இந்த ரெண்டுக்கு கொப்புக்கு நடுவில் இந்த இருக்காங்களா? இந்த உட்காந்து காலை நீட்டி உட்காந்து காலை மடிச்சு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். எடுத்த பகவானே காலையில கும்பிடணும். சூரிய வந்துட்டு வர மாட்டேங்குது. இப்ப அவரு நம்மளோட லேட்டா வராரு. மேல வாங்க, ஃபுல்லா வாங்க. வராரு அண்ணாமலை தீபத்தை பார்க்க முடியுதுக்கா. இந்த பாருங்க அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிப்பாரு ப்ளூ கலர்ல. டக்க 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 நடராஜன் நான் தான்.
எத்தனை வேணும் அடுக்குங்க, எத்தனை மாடி வேணுமோ அத்தனை அடுக்குங்க. அதான் எத்தனை மாடி வேணுமோ அத்தனை மாடி அடுக்குங்க. சுவாமியே சரணமையப்பா, நமோ நாராயணாய நம. திருப்பதி ஏழுமலையான் தரிசனம். சுவாமியே சரணமையப்பா, அருமையான முறையிலே பெருமாளுடைய தரிசனம் கிடைத்தது. அவருடைய திரு ஆலயத்திலே இருந்து இந்த அற்புதமான வீடியோ பதிவீடு. சுவாமியே சரணமையப்பா, நமோ நாராயணாய நம. சுவாமி சரணம், சுவாமி சரணம். முருகனின் ஆலய தரிசனம். மறை சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ள திருத்தணி முருகன் சந்நிதி கோபுரத்தின் காட்சி இதோ உங்கள் பார்வைக்கு. திருத்தணி முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா. திரும்பி திருப்பி இருக்கு. ஏய் இது குடிக்க சார். நீங்கள் அங்கே நின்னீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு வர எந்த ஊர் பாப்பாவுக்கு? சென்னையா? பிரமாதம். பிரமாதம். இங்க நீங்க நில்லுங்க, நான் எடுக்கிறேன். அப்படியே அந்த அவரோட சேர்த்து அப்படியே எடுக்கிறேன். பாண்டி மச்சிடி நடனத்துக்கு அப்படியே ஆடுத மாதிரி இருக்கு. நீங்களும்
இருக்காங்க. நிற்க மாட்டேங்க ஓடுறா
சுவாமியே சரணமையப்பா. வெற்றிவேல் டிராவல்ஸ் ஆன்மீக இறைபயணம். அன்பர்களை, சிவனடியார்களை 5 நாள் பயணமாக திருப்பதி மற்றும் திருத்தணி, காஞ்சிபுரம் ஆகிய சிவ ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் சென்று திருவண்ணாமலை முதற்கொண்டு அனைத்து ஆலயங்களையும் சிறப்புடன் தரிசனம் செய்துவிட்டு இந்த வெற்றிவேல் டிராவல்ஸிலே அன்பர்கள் சிறப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சொகுசான பயணத்திற்கு, அருமையான பயணத்திற்கு, சபரிமலை செல்வதற்கு தொடர்பு கொள்ளுமாறு தாங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. வெற்றிவேல் டிராவல்ஸ் ஆன்மீக பயணம் 5 நாள் பயணமாக நமது வெற்றிவேல் டிராவல்ஸில் பயணித்து ஆன்மீக அன்பு நெஞ்சங்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு திருத்தணி முருகர் பெருமானுடைய அருளாசியாலும் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற காமாட்சி அம்மனுடைய ஆசி பெற்று ஏகாம்பர ஈஸ்வரர் தரிசனத்தை பெற்றுவிட்டு ஆன்மீக சுற்றுலாவாக அனைத்து அன்பர்களும் சிறந்த முறையிலே இந்த வெற்றிவேல் டிராவல்ஸிலே பயணித்து சிறப்புடன் வந்திருக்கின்றார்கள். அன்னார்களுக்கு இறைவனுடைய பரிபூரண ஆசியும் அனுகிரகமும் ஈசனருள் கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையானுடைய பரிபூரண அருளும் கிடைக்க வேண்டும். வெற்றிவேல் டிராவல்ஸ் என்பது ஆன்மீக சுற்றுலா பயணத்துக்கு சிறந்த வாகனம், புதிய வாகனம். அனைத்து அன்பர்களையும் சிறந்த முறையிலே வாகனத்திலே ஏற்றி சென்று அனைத்து ஆலயங்களையும் தரிசனம் செய்து இந்த தம்பதிகள் சிறந்த முறையிலே இந்த ஆன்மீக சுற்றுலாவை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகம் மட்டுமல்லாது அத்தனை ஸ்டேட்டிலும் இருக்கின்ற அத்தனை ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கும் இந்த வாகனம் சென்று வந்து கொண்டிருக்கின்றது. அன்பர்கள், இந்த வீடியோவை பார்க்கின்ற அன்பர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் வெற்றிவேல் டிராவல்ஸினை தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆன்மீக பயணத்தை நீங்கள் சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாம் வல்ல ஈசனுடைய அருளும் பகவானுடைய அருளும் பரிபூரணமாக இந்த இறை அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சுவாமியே சரணமையப்பா, சரணமையப்பா. சுவாமி சரணம். வெற்றிவேல் டிராவல்ஸ் ஆன்மீக பயணத்தை சிறப்புடன் முடித்துக் கொண்டு சொக்கம்பட்டி அல்வாவுடன் சிறப்பாக இந்த பயணம் நிறைவு பெறுகிறது. அருமையான முறையில் வெற்றிவேல் டிராவல்ஸிலே ஆன்மீக சுற்றுலா திருப்பதி, திருத்தணி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை ஆகிய திருத்தலங்களுக்கு சென்றுவிட்டு சொக்கம்பட்டியிலே புகழ்பெற்ற இந்த அல்வாவுடன் இந்த புனித யாத்திரை நிறைவு பெறுகிறது. எல்லாம் வல்ல அவன் செயல். ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய, நமச்சிவாய. சுவாமியே சரணமையப்பா.